ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம கோபி இருக்காரே, வந்தோடனே வாடா நீ வந்துடுறா, உங்கள் அம்மா தான் தத்த விட்டா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்ல, நீ உன் ஆறுதல்லாம் வேணாம், எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசினீங்கன்னா அவ்வளோதான் திட்டி விட்டாரு. இந்த நிலைமையிலும் உனக்கு வந்துட்டு திருந்த மாட்டல, நீ திருந்தவே மாட்டே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து ஆறுதல் சொன்ன கையோட நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா பேய் அரைஞ்ச மாதிரி சுற்றுறாங்க. என்ன பண்ணுறது, வீட்டுக்கு செல்ல பிள்ளை, அவரோட செல்ல பிள்ளை, அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போனோன்னு எப்படி இருக்கும், துக்கம் தொண்டையிடுச்சு போய் இவங்க உப்பு போட்டதுலேயே மறுபடியும் உப்பு போட போகிறாங்க. அம்மாவோட நிலைமையை பார்த்து கவலைப்படுறாரு நம்ம செலியன். என்னடா பண்ணுறது, வீட்டுக்கு மூத்த பிள்ளையா இருந்து எதுவுமே பண்ண முடியலன்ட்டு யோசிக்கிறாங்க. நீங்கள் இப்படிலாம் யோசிச்சது இருக்கட்டும், வீட்டை சரி பண்ண பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்க, இந்த சோகத்திலேயே ஒரு என்ஜாய்மெண்ட் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களா, துக்கம் தொண்டையடிச்சு போனப்போ ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறாங்க. என்ன, தாத்தாவுக்கு பர்த்டே வருதான், அதாவது 80வது பர்த்டேவான், 80 வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தாத்தாவை பார்த்தா அப்படி 80 வயசான மாதிரி தெரியலையே. சரி பரவாயில்ல விடுங்க, 80 வயசுன்னு சொல்கிறாங்க, நம்மனாதான் சோறு, நம்மளும் நம்புவோம், 80வது பிறந்த நாள் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ண பிளான் பண்ணுறாங்க. அந்த டைம் பார்த்து எலியில் கூப்பிடலாம் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் எலியில் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியலையே. அது எப்படிப்பா வராமல் இருப்பாங்க, இவங்க தான் கூட்டு குடும்பத்தில் கும்மி அடிக்கிறவங்களாச்சு, கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாசம் பாட்டுக்கு தட்டி இழுக்க வேண்டாமா, கிளப்புங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் வருவாரா வரமாட்டாரான்னு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கோபி வந்து சோகத்தில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. யாருக்கிட்ட, மையூ கிட்ட பேசிகிட்டு இருக்காருங்க. மையூட்ட பேசிகிட்டு இருக்கும் போது ராதிகாட்ட விஷயத்த சொல்கிறாரு. அது மாதிரி என் குடும்பத்தில் என்னாச்சுன்னு தெரியுமான்னு சொல்லி உடனே நம்ம ராதிகா இருந்து அந்த வீட்டை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமும் இல்லை நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எலியில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அதுவும் பாக்கியா துரத்தி விட்டான் விஷயத்த சொன்ன உடனே இவங்க நோஸ் கட் பண்ணுற விதமாக ஏஞ்சி வெளியே போயிட்டாங்க. இதெல்லாம் தேவையா குமார்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.